வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு காமிக் எஃபெக்ட் போட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி குயிக்கா பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதை நம்ம ஆக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி பண்றதுனால இதை முடிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த இமேஜ்னாலும் நம்ம ஒரே கிளிக்ல இந்த மாதிரி எஃபெக்டா மாத்திக்கலாம். நீங்க நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸில் வச்சுட்டு வித் 1080 ஹைட்டு 1080 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 200 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். நம்ம எதுக்காக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்ஷனில் பண்ணதுக்கப்புறம் லோ குவாலிட்டி இமேஜில் அந்த ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம ஒரு ஹை குவாலிட்டி இமேஜில் அதே ப்ராசஸ் ரன் பண்ணும் போது ஆக்ஷனில் அது நமக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக வராது. ஸோ அதனால ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். 200 ரெசல்யூஷனில் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் அந்த இமேஜ் ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ எந்த இமேஜ் நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜை ட்ராக் பண்ணி போட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டிலாம் கிடையாது, ஓரளவு நார்மலான குவாலிட்டி தான். ஸோ டாக்குமெண்ட் சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அதை இடத்த கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு தேவையில்லை. ஸோ பேக்ரவுண்ட் லேயரை டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு, அதனால நான் ராஸ்டரைஸ் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நார்மலாகவே ராஸ்டரைஸ் தான் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. அண்ட் மெயின் திங் என்னன்னா, இந்த லேயரை ரீநேம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரீநேம் பண்ணி வெறும் லேயர்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேயர்னு ஒரு நேமில் ஒரு லேயர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணுற ஆக்ஷன் ஃபைனலாக ரன் ஆகும். அதை நான் உங்களுக்கு என்னென்னு ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட இமேஜ் லேயரை ரீநேம் பண்ணி லேயர்னு கொடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ விண்டோவில் போயிட்டு ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இதில் கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனோட நேம் கொடுக்கலாம். காமிக் எஃபெக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். சி ஸ்மாலு, இ ஸ்மாலு. இதில் இ சி ரெண்டுமே கேப்ஸில் இருக்கும். தென் ரெக்கார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேனலை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த லேயரை வந்து 2 டூப்ளிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் ஜே அண்ட் அகைன் கண்ட்ரோல் ஜே. ஸோ 2 டூப்ளிகேட் பண்ணிட்டோம். இதில் நம்ம செகண்டாக டூப்ளிகேட் பண்ணோம்ல, அதாவது லேயர் காப்பி 2 அப்படின்ற லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். டெம்பரரியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். தென் லேயர் காப்பி அப்படின்ற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். பிகாஸ் இதில் நம்ம ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே கீழே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் ஆகும். இதை நம்ம ராஸ்டரைஸாக வச்சு பண்ணால் அகைன் எடிட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிட்டேன். அண்ட் மேக் ஷூர் இந்த லேயரில் கிளிக் பண்ணியிருக்கணும் நீங்கள் செகண்ட் லேயரில். தென் ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆர்டிஸ்டிக் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் போஸ்டர் எட்ஜஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து எட்ஜ் திக்னஸ் வந்து 2 கொடுத்துக்கோங்க. அண்ட் எட்ஜ் இன்டென்சிட்டி வந்து 1 கொடுத்துக்கோங்க. அண்ட் போஸ்டரைசேஷன் 2 கொடுத்துக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினால கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ்ன்ட்டு ஒரு லேயர் வந்து சப்லேயர், அதாவது இந்த லேயருக்கு சப்லேயர் வந்து அதுக்கு கீழே தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம எத்தனை ஃபில்டர் ஆட் பண்ணாலும் கீழே கீழே வரும். இந்த ஒரு ஃபில்டரை ஹைட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஹைட் ஆகும். அண்ட் இதே லேயரில் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நமக்கு டீட்டெயிலாம் எடுத்துட்டோம். எட்ஜஸ் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலைஸில் ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டைலைசேஷன் 5.0, க்ளீன் லைனஸ் 5.0, ஸ்கேல் 0.8 கொடுத்துட்டு பிரிஸ்டில் டீட்டெயில் 10 கொடுத்துக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எடுத்த டீட்டெயிலை இப்போ ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் பண்ணி ஃபேட் பண்ணிட்டோம். அடுத்து அகைன் ஒரு தடவை டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதே போஸ்டேஜஸ் வச்சுக்கோங்க. அண்ட் எட்ஜ் திக்னஸ் 2 கொடுத்துட்டு எட்ஜ் இன்டென்சிட்டி வந்து 1 இல்லாமல் 0 கொடுத்துருங்க. தென் போஸ்டரைசேஷன் 2 இருக்கட்டும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வந்தோடனே டாப்பில் கொடுத்தோம்ல ஃபில்டர் கேலரி, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட ஒப்பாசிட்டி அண்ட் மோட கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதாவது இந்த ஃபில்டர் கேலரி லேயர் மட்டும்தான். அதனால இதோட ஒப்பாசிட்டியில் ஒரு 85 கொடுத்துக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். அந்த டார்க்னஸ் ஓவராக இருந்தனால கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இப்போ ஹாஃப் டோன் எஃபெக்ட் கொடுக்கணும். அது வந்து இந்த லேயரில் பண்ண மாட்டோம், இந்த லேயர் முடிஞ்சு போச்சு. ஸோ டாப்பில் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். தென் இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றிக்கலாம், மாற்றணும்னு கூட அவசியம் இல்லை. அதனால் அப்படியே ஃபில்டரில் போயிட்டு பிக்சலைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் ஹாஃப் டோன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் மேக்ஸ் ரேடியஸ் அப்படின்றதுல 4 கொடுத்துக்கோங்க. தென் சேனல் 1 108, சேனல் 2 162, அண்ட் சேனல் 3 90, சேனல் 4 45. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கீழே உள்ள லேயரோட பிளெண்ட் பண்ணணும். அதனால இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த எஃபெக்ட் ரெடி ஆகிடும்.
ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுலேயே மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டாப் லேயர் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காமிக் எஃபெக்ட் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். காமிக் புக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், டாட்டாக இருக்கும் அண்ட் இந்த இடத்துல ஃபேடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கதை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட ஆக்ஷன் வந்து இதுதான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதை வேற ஒரு இமேஜுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்பில் இருக்க இந்த 3 லேயரை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கிறேன். தென் வேற ஒரு இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டேன். இது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயர் ராஸ்டரைஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்க அந்த ஆரியா லேயர் இருக்குல்ல, இதை டெலிட் பண்ணிடலாம். அண்ட் இதில் லேயர் அப்படின்னு நேம் கொடுத்தா மட்டும்தான் இது ஃபுல்லாகவே ரன் ஆகும். ஸோ இப்போ நான் நேம் கொடுக்காம ரன் பண்ணி பார்க்கலாம். வேறு நேமில் தான் இருக்குது பாருங்கள், இதோட ஒரிஜினல் நேமில் இருக்குது. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு காமிக் எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணி கீழே ரன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் இஸ் நாட் கரண்ட்லி அவைலபிள்னு வருது. பிகாஸ் அது அந்த நேமில் இருந்தால் தான் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அது கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும். டூப்ளிகேட் பண்ணிருச்சு, பட் அடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த லேயர் இல்லை, அதனால அதை செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு வருது. ஸோ ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ அகைன் இது 2 டெலிட் பண்ணிடலாம். தென் இந்த லேயரை ரீநேம் பண்ணி லேயர்னு கொடுத்துக்கிறேன், கேப்சியல் லேயர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் காமிக் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் பாருங்கள். ரன் ஆகி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அந்த காமிக் எஃபெக்ட் அழகாக வந்துருச்சு. ஆல்சோ இதில் நீங்கள் பபிள் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. இதில் கஸ்டம் ஷேப் டூல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ், லீஃப் ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு 4 தான் இருக்கும். அடுத்து லெகேசி ஷேப்ஸ் இதெல்லாம் வரதுக்கு எப்படி வர வைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் விண்டோவில் போயிட்டு ஷேப்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இங்கே வந்து ஒரு ஹாம்பர்கர் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி லெகேசி ஷேப்ஸ் அண்ட் மோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெகேசி ஷேப்ஸ் வந்துடும். ஸோ அகைன் இன்னொரு தடவை வச்சனால இன்னொரு தடவை எனக்கு வந்துருச்சு. டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகேசி ஷேப்ஸ் அண்ட் மோர்னு இருக்கும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் 2019 ஷேப்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டாக் பபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பபிள் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு சம்திங் ஏதாவது பேசுகிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், நம்ம ஒரு எடிட் பண்ண போகிறோம் ஃபைனலாக. ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். தென் அதே மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு லேயரை ராஸ்டரைஸ் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணி ஸோ இதில் ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ரொம்ப டார்க்காக வந்திருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதை மட்டும் வேணும்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ இந்த லேயர் இருக்குது பாருங்கள், இதான் அந்த லேயர். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். ஒப்பாசிட்டி ஒரு 35-25 வச்சுக்கலாம். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் மேக் ஷூர் பிளாக் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைல்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கம்பேரிஷன் பாருங்கள். அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.